யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி வாங்களே. அம்மா, நான் காமாட்சி, அன்னை தெரசா அனாதை ஆசிரமத்திலேருந்து வரேன். அங்கே இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதம் உதவி செய்ய யாரும் இல்லை. பசங்க சாப்பாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்களேன். பாவமா அந்த பசங்க பசியோடு இருப்பாங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. 4 வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சாவது வாழலால. அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி அவங்க காசுல தான் சாப்பிடணும்னு தோணுதா? இப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்களால் முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எடுக்கிறது பிச்சை, இதுல எகத்தால வேற. என்ன பிச்சைக்காரன்லாம் ரோட்ல நின்று பிச்சை எடுப்பான், நீங்க வீடு வீடா ஏறி வந்து பிச்சை எடுக்கிறீங்க. அவங்க கிழிஞ்சு துணி போட்டிருப்பாங்க, நீங்க நல்ல துணி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் எனக்காக வரல, பாவம் அந்த பசங்க, அவங்களுக்காக தான் வந்தேன். அங்க இருக்கிற பசங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க என்னை விட்டா யாரும் இல்லை. அவங்கள நாங்க தான் பார்த்துக்கணும். என்னடி அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு நீ தெரு தெருவாய் ஏறி பிச்சை எடுத்துட்டு இருக்க? மூடிட்டு போய் உன் குடும்பத்தை பாருடி. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க என் புருஷனை விட்டா வேற யாருமே இல்லை. வாழ்க்கையில காசு சேர்த்து என்ன பண்ண போறோம்? அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல பட்ட கஷ்டம் அந்த பசங்க படக்கூடாதுன்னு தாமா. ஓஹோ, நீ செத்தா உனக்கு கொல்லி போட கூட புள்ள இல்லை, அதனாலதான் அந்த அனாதை நாயங்களுக்கு இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. உன்னை பார்த்தா நல்லா ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் காசுக்காக தானே, ₹1 தர முடியாது, போடி. அண்ணா, அந்த நாய் திரும்ப வந்துட்டியா? இப்படி சும்மா சும்மா காசு கேட்டு வரதுக்கு வந்து எங்க வீட்டு கக்கூச கழுவு. உனக்கு 100 இல்லை 200 தரேன், சும்மாலாம் தர முடியாது. எதுக்குமா என்ன அனாதைன்னு சொல்றீங்க? எனக்கு பசங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அம்மான்னு கூப்பிட 1000 பசங்க இருக்காங்க. அவ்வளோ ரோஷம் இருக்கவ முதல் தடவை அசிங்கப்படுத்தும் போதே போயிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சும்மா சும்மா காசு கேட்டுட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப நீ போறியா இல்லை இதை விட அசிங்கமா கேட்கட்டுமா? போதும், நிறுத்து. நான் ஒன்றும் உங்ககிட்ட காசு கேட்டு வரல. ரோட்டில் ஒரு பர்ஸ் இருந்தது, அதில் உன் அட்ரஸும் காசு இருந்தது, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா குடி. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷங்களை முதல்ல மதிக்க கற்றுக்க. மாமா ஒரு நிமிஷமா. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்கம்மா. போகிற வழியில் பர்ஸை கீழே விட்டது தெரியாமல் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் மட்டும் இந்த பர்ஸை என்கிட்ட கொண்டு வந்து திரும்ப தரலனா இந்த காசு எனக்கு திரும்ப கிடச்சிருக்குமான்னு கூட தெரிலம்மா. நான் உங்களை அவ்வளோ அசிங்கமாக பேசியும் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. பரவாயில்லம்மா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. யாரோ ஒருத்தர் பண்ண தப்பால எங்களுக்கு கெட்ட பேர். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பசங்களுக்காக உதவி பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு. சரிம்மா, இனிமே என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்.